அடைக்கலமில்லை. உலகத்தின் வேஷம் ஒரு சில நாட்கள் உறுதியாய் நிலைப்பதமில்லை. வழி தப்பி அலைந்து திரிகிறாய் உலகள், வழி தப்பி அலைந்து திரிகிறாய் உலகள். அறிந்து கொண்டாயோ உன் முடிவை, இவ்வுலகத்தை நீவிட சமயம். இயேசுவை அல்லாமல் பாவிக்கு அடைக்கலமில்லை. இயேசுவை அல்லாமல் பாவிக்கு அடைக்கலமில்லை. இந்த பகுதிகளிலே வசித்திருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய தயவையும் தேவனுடைய கிருபையும் பெற்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, உன் வாழ்க்கையில வருத்தங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். வருத்தம் என்று சொன்னாலே சில நேரங்களிலே குடும்பங்களிலே கஷ்டங்கள் இருக்கலாம், குடும்பங்களிலே வேதனைகள் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் யாருக்காவது வியாதிகள் இருக்கலாம். அந்த வியாதி நிமித்தமாக வருத்தங்கள் இருக்கலாம். அந்த வருத்தத்தின் நிமித்தமாக அந்த வியாதிக்கு உண்டான பண ஒத்தாசைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் வருத்தம் எதுவாக இருந்தாலும் தேவன் லேசாக்குகிறவராய் இருக்கிறார். உன் சஞ்சலம் எதுவாக இருந்தாலும் தேவன் லேசாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் சரீரத்தில் இனம் தெரியாத ஒரு பயம், இனம் தெரியாத ஒரு போராட்டம், ஒரு கலக்கம் இருந்தாலும் கூட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருகிறவராய் இருக்கிறார்.